இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருடி, நீ நாடி பார்க்க கைய குடுக்கலன்னா நான் வெளிய போய் ராசு கிட்டையும் விசாலாட்சி கிட்டையும் உண்மைய சொல்ல வேண்டியிருக்கும். எனக்கு என்னமோ நீ ஃப்ராடுத்தனம் பண்ற மாதிரி தான் இருக்கு. நீ இப்ப கைய நீட்டுறியா இல்ல நான் வெளிய போகவா? பாட்டி, கைய நீட்டிட்டு தான் இருக்கேன், பார்த்து சொல்லுங்க. பரவாயில்ல, ஒரு முடிவுக்கு வந்துட்ட போல இருக்க. ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா பார்த்து சரியா சொல்லுங்க. எனக்கே உத்தரவு போடுறியா நீ? கொஞ்சம் பேசாம இரு, நான் கணிக்கணும். பார்த்தாச்சா? என்னன்னு சொல்லுங்க பாட்டி. உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லிக்கிறேன். என்ன வெளியே அழைச்சிட்டு போ. கூட்டிட்டு போ. வாங்க வாங்க. பாத்து. சரி. அம்மா தாயே, சிவா, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்க எனக்கு மனசு வரல. நீங்களும் இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்க, என் உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருக்கேன். பாத்து பாத்து பாட்டி. ஏய், என்ன கிழவி ரொம்ப சந்தோஷமா வருது? மா, ஏதோ தப்பா இருக்குமா? தப்புனா கர்ப்பம் கன்ஃபார்மா? அப்படிதான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணவே பிறந்து வந்திருக்காளுங்க. கடவுளே, நல்ல செய்தியா இருக்கணும். மா, எதுக்கு பயப்படுறீங்க? ஜனனி ஏற்கனவே கன்சீவ் ஆயிட்டா. இப்ப கன்ஃபார்மா பாட்டியோட மன திருப்திக்காக தான் பாக்குறோம். அடியே செவ்வந்தி, பட்டுன்னு தேங்காய் உடைச்சா மாதிரி சொல்லு. சொல்றதுக்கு ஒண்ணு இல்லம்மா, சந்தோஷமான செய்திதான். அப்பா, அம்மா, நல்ல செய்தி சொன்னீங்கம்மா. அண்ணா, அப்பா வாங்க போற, எனக்கு என்ன வாங்கி தரீங்க? என்ன வேணும்னு கேளுடா. இப்படி பட்டன்னு கேட்டா உடனே சொல்ல முடியாது. காஸ்ட்லியான கிஃப்டா யோசிச்சுட்டு சொல்றேன். யோசிச்சு சொல்ல.